ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டீ குடிக்கிற காசுலேயே அவங்களால மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இது நிறைய பேத்துக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை இது நிறைய பேத்துக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 ரூபாவில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லியாச்சு, என்ன பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா? 10 ரூபாவில் பென்னி ஸ்டாக்ஸ் தான் 10 ரூபாவில் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் 10 ரூபாவில் கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க முடியும் அப்படின்னா, நிஃப்டி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, டேக்ஸ் அவர் ஃபண்ட்ஸ் இருக்குது, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அண்ட் ETF ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதன் மூலயமா நீங்கள் உங்களுக்கு எது சூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் எல்லாமே மினிமம் நீங்கள் 10 ரூபாலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ புதுசாக உள்ள மார்க்கெட்டில் வர்றவங்க, நான் அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஸ்கூல் காலேஜ் யாராவது படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 10 ரூபாலேருந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டு அதை தவிர நீங்கள் மற்ற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே மினிமம் 10 ரூபாலேருந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் 2 ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்று நேவி மியூச்சுவல் ஃபண்ட், அந்த ஆப் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இண்டு மணி மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.